24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காமல் அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கடும் கண்டனம். மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மும்முனை மின்சாரம் வழங்காததால் குடிநீர் வழங்குவதிலும் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது என விமர்சனம். விவசாயத்திற்கு 24 மணி நேரம் வழங்க வேண்டிய மும்முனை மின்சாரத்தை கையாளாகாத திமுக அரசு 8 மணி நேரம் மட்டும் வழங்கி வருகிறது. லோ வோல்டேஜ் மின்சாரம் வழங்கப்படுவதால் மின் மோட்டார்கள் பழுதடைந்து பயிர்கள் கருகுவதைக் கண்டு விவசாயிகள் கண்ணீர் வடிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் வேதனை. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. கோவை மாவட்ட மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை விரைந்து போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கோவை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தல். அதிமுக அரசின் நீர் மேலாண்மை திட்டங்களை விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டதால்தான் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. கோயம்புத்தூருக்கு பில்லூர் அணை, சிறுவாணி அணை, ஆழியார் அணை, இந்த 3 தான் முக்கியமாக குடிநீர் ஆதாரம். இந்த அணையெல்லாம் தூர்வாரி இருக்க வேண்டும். எடப்பாடியார் இருக்கும் பொழுது ஆழியாரெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மண் எடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகமாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கினாங்க. நிறைய செக் டேம் கட்டி கொடுத்தாரு குறிப்பாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே போல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே போல் நீரூற்று கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றாததால் தான் கோவை மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சம். விடியா அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்கள் பாதிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விமர்சனம். குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்தாமல் விடியா திமுக அரசும் கோவை மாவட்ட நிர்வாகமும் வேடிக்கை பார்க்கிறது. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. அம்மா அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதிகமான பாலங்கள், அதே போல் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், நிறைய திட்டங்கள். அந்த திட்டங்களை பூரா திமுக அரசு புதுசாக திட்டம் கொண்டு வரவில்லை. நான் கொண்டு திட்டங்களை ஒன்று முடிக்கல. அது வேகமாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதே போல் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பொது கழிப்பிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் தண்ணீர் விநியோகம் செய்வதில்லை, இன்னைக்கு சுத்தப்படுத்துறதில்லை, குப்பை எடுக்கிறதில்லை. அங்கெல்லாம் இதனால் அதிகமான காய்ச்சல்கள் வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் நிறைய இறந்துருக்காங்க. இதையெல்லாம் உடனடியாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தப்பட்டது. கோவை மாவட்டத்தில் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஊராட்சிகளில் ஆழ்துளை கிணறு அமைக்க உடனடியாக அனுமதி வழங்க முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தல். குடிநீர் திட்டத்துக்கு முறைப்படுத்தி விநியோகம் செய்வதில்லை. அது மட்டுமல்ல, இப்போ சிறுவாணி டேமில் தேக்கக்கூடிய தன்மை கிட்டத்தட்ட 50 அடினா அது குறைச்சி தேய்க்கிறதுக்காக நம்ம இருக்கும்போது பேசி கொஞ்சம் சேர்த்து தேக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம். ஆனால் அதை கண்டுக்கிறதுல இப்போ கேரளா அரசாங்கம் அடிக்கடி ஃபோன் பண்ணி விட்டுறாங்க. அது விலங்குகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு எம்எல்டி தான் விடணும். இப்போ தொடர்ந்து 10 எம்எல்டி திறந்து விட்றாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேட்டூர் ஜலகண்டபுரத்தில் 1 மாதமாக குடிநீர் வழங்காத பேரூராட்சி நிர்வாகம். காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாட்டில் வெளியானது +2 பொதுத் தேர்வு முடிவுகள். மொத்தம் 94.56% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வில் மாணவர்கள் 92.37% பேரும், மாணவிகள் 96.44% பேரும் தேர்ச்சி.
வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. தமிழகத்தில் 397 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் 100% தேர்ச்சி. தமிழில் 35 மாணவர்களும் ஆங்கிலத்தில் 7 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள். +2 தேர்வில் இயற்பியலில் 633 மாணவர்கள் சென்டம். கணிதத்தில் 2587 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றனர். கணினி அறிவியலில் 6996 பேரும், வணிகவியலில் 6142 பேரும் 100க்கு 100 மதிப்பெண். வேதியியலில் 471 பேரும், விலங்கியலில் 382 பேரும் சென்டம். +2 தேர்வில் 97.45% மாணவர்களுடன் தேர்ச்சியுடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடம். 90.47% மாணவர்கள் தேர்ச்சியுடன் கடைசி இடத்தில் திருவண்ணாமலை. +2 தேர்வெழுதிய 125 சிறைவாசிகளில் 115 பேர் தேர்ச்சி. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 5161 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ செல்வங்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாழ்த்து. வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பிலும் சிறந்து விளங்கவும், பெற்றோருக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்து சாதனைகளை புரிய வாழ்த்து. பொறியியல் கல்வியில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. பிஇ மற்றும் பிடெக் பட்டப்படிப்பில் சேர மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். +2 முடிவுகள் வெளியான நிலையில் அரசு கலை கல்லூரிகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு. மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க விடியா அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை. நீட்டை ரத்து செய்வோம் என உருட்டிய உத்தமர்கள் இடஒதுக்கீட்டையாவது அதிகரிப்பார்களா என எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வில் ஒட்டுமொத்தமாக 92.41% மாணாக்கர்கள் தேர்ச்சி. 95.10% மாணவிகளும் 89.35% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். ராமநாதபுரம் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் முகப்பு கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. ஓட்டுநர் காயமடைந்ததுடன் முன்பக்கம் அமர்ந்திருந்த பெண்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. தானாக ஓடி கடையை நாசம் செய்த அரசு பேருந்து. ஓடிக்கொண்டிருக்கும் போது உடைந்து நொறுங்கிய கண்ணாடி. விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளின் அவல நிலையால் பயணம் செய்யவே மக்கள் அச்சம். இரும்புச்சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம், பல இரும்புச்சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். வட தமிழக உள் மாவட்டங்களில் 2 நாட்கள் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நவம்பர் மாதம் வரை தேவையான நீர் இருப்பு உள்ளதாக உருட்டிய அரசு அதிகாரிகள். தற்போது கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து தண்ணீர் லாரிகள் மூலம்
குடிநீர் விநியோகம் செய்வது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னையில் இருந்து செல்லும் ரயில்களில் தண்ணீர் இல்லாததால் பயணிகள் கடும் அவதி. தண்ணீர் பஞ்சத்தால் போதுமான தண்ணீரை நிரப்பாமல் அலட்சியம் காட்டும் தெற்கு ரயில்வே. ஒகேனக்கலில் காவிரி நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாமல் கண்ணீரில் வாடும் பரிசல் ஓட்டிகள். 50,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்த இடத்திற்கு 10 பேர் கூட வராததால் வருமானம் இன்றி தவிக்கும் பரிதாபம். தமிழகம் முழுவதும் குடிநீர் பஞ்சத்தால் வீதிகளில் இறங்கி போராடும் மக்கள். குடிநீர் பஞ்சத்தால் காட்டு விலங்குகள் ஊருக்குள் புகுந்து வரும் அவலம். மக்கள் மற்றும் விலங்கினங்களின் பற்றி அக்கறை கொள்ளாமல் ஓய்வுக்கு வெளிநாடு சென்ற விடியா அமைச்சர்கள். 10 லோடு மண் கேட்டு நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளர் மீது தாக்குதல். சென்னை பள்ளிக்கரணை திமுக கவுன்சிலர் பாபு நடத்திய வெறியாட்டம். தேர்தல் செலவுக்காக வழங்கப்பட்ட பணத்தை சுருட்டிய பாஜக நிர்வாகிகள். தீவிர விசாரணை நடத்தி வரும் டெல்லி தலைமையால் அச்சத்தில் மலை தரப்பினர். டெல்லி தலைமை வழங்கிய பெரும் தொகையை ஸ்வாகா செய்தது யார்? பூத கண்ணாடி போட்டு பார்த்தாலும் ₹1 செலவு பண்ண மாட்டேன் என கூறி டெல்லி தலைமைக்கே விபூதி அடித்தாரா அண்ணாமலை? சென்னை 1000 விளக்கு பகுதியில் வளர்ப்பு நாய்கள் கடித்து குதறியதில் 5 வயது சிறுமி படுகாயம். தடை செய்யப்பட்ட ராட்வீலர் இன நாய்களை வளர்த்த உரிமையாளரை தாமதமாக கைது செய்த விடியா அரசின் காவல்துறை. கேரள மருத்துவ கழிவுகளை தமிழக எல்லையோர கிராமங்களில் கொட்டுவதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிர்ச்சி தகவல். தமிழக எல்லையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது காவல்துறையா அல்லது ஏவல் துறையா என கேள்வி கேட்கும் மக்கள். திருவள்ளூர் அருகே மாணவர்களை குறிவைத்து கஞ்சா போதை மாத்திரைகள் விற்ற 4 பேர் கைது. விடிய ஆட்சியில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மனைவி சமையல் செய்யாததால் மாமியாரை வெட்டிய மருமகன் கைது. பசி கொடுமை ருசி அறியாது என்பார்கள், ஆனால் பசியின் கொடுமை அரிவாளை தூக்கும் அளவுக்கு சென்ற கொடுமை. கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் பட்டப்பகலில் பெண் அரிவாளால் வெட்டி படுகொலை. 3 சவரன் நகைக்காக கொள்ளையர்கள் வெறிச்செயல். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். ரங்கா ரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்ற பக்தர்கள். ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சித்திரை பிரம்மோற்சவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குட்பட்ட 94 தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் 1351 வேட்பாளர்கள் போட்டி. ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் தனிச் செயலாளரின் உதவியாளர் வீட்டில் குவியலாக பணம். சோதனைக்கு சென்றபோது குவிந்திருக்கும் பணக்கட்டுகளை கண்டு அதிர்ச்சியடைந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஐபிஎல் தொடரில் மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல். புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கும் மும்பை அணி ஆறுதல் வெற்றியை பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஆண்ட்ராய்டு போன்களில் ஊடுருவும் டர்ட்டி ஸ்ட்ரீம் மால்வேர்.
ஹேக்கர்களால் தரவுகள் திருடப்படலாம் என மைக்ரோசாஃப்ட் எச்சரிக்கை. நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் கமலக்கண்ணன் இயக்கத்தில் வெளியான குரங்கு பெடல் படத்துக்கு தியேட்டர்களில் வரவேற்பு. சைக்கிளையும் சிறுவர்களையும் மையப்படுத்திய கதைக்களத்துடன் வெளியான திரைப்படம். லீவ் விட்டாச்சு நவுத்துல கழுதாட்டு ஊர் சுத்தாம வீட்டோட போயிருக்கணும். வீட்டோட இருக்கணும் மாமா. இந்த லீவ்ல ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும்தான்டா வீட்டுக்கே போகணும்.